Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. சரீரத்தில் ஒரு சத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த சத்தம் தான் உணர்ச்சிகள். ஆத்துமாவிலே மனதிலே ஒரு சத்தம் கொடுத்திருக்கிறார். அது என்ன? நம்முடைய அறிவு. அறிவு சத்தம் போடுறதை கேட்டிருக்கீங்களா? அறிவு சொல்லுது, குதிக்காத 3வது மாடியில இருந்துன்னு சொல்றதை கேட்டிருக்கீங்களா? இப்ப சரீரத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது, அது உணர்ச்சி. ஆத்மாவுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, அது அறிவு. நம்முடைய ஆவிக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. அது என்ன? ஆவியில இருக்கிற சத்தம் என்ன? மனசாட்சி. ஹலோ, கேட்டிருக்கீங்களா அந்த சத்தத்தை? யாராவது எல்லாம் முழிக்கிறீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி. உணர்ச்சியின் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க, அறிவின் சத்தத்தையும் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா மனசாட்சியின் சத்தத்தையும் கேட்டிருக்கிறீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. போய் ஒரு ஆளை கொலை பண்றீங்க, மனசாட்சி சும்மாவா இருக்கும்? நைட் வந்து நல்லா தூங்குவீங்களா? நல்லா கோழி கறியும் அதையும் சாப்பிட்டு? கிடையாது. அது மனசாட்சி விடாது, அது சத்தம் போட்டுட்டே இருக்கும். இந்த மனசாட்சி சத்தமிடுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துலயும் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும், நல்லா கவனிங்க, உற்று பார்த்துன்னு இருக்குது. மனசாட்சி நல்லா இல்லைன்னா கவனிங்க, ஒரு ஆள் நேரா கண்ணுக்கு நேருக்கு நேர பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க முடியாது. மனசாட்சியில உள்ள ஏதோ பாதிப்பு இருக்குது, தவறு செய்துட்டோம்னா நேரா பார்க்க முடியும். பவுலுக்கு மனசாட்சி கிளியரா இருக்கு, சுத்தமா இருக்குது, மனசாட்சியில பிரச்சனை இல்லை. அவர் தன்னுடைய மனசாட்சி அப்படி வளர்த்து வைத்திருக்கிறார். சிறிய தவறு செய்தாலும் அதை அறிக்கை செய்து உடனே விட்டு விடுகிற குணம். அந்த மனசாட்சியை கொஞ்சம் தவறு செய்தாலும் கூட குத்துற மாதிரி அந்த நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறார். கடின உள்ளம் கிடையாது. ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு வந்தேன். எல்லாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியணும். பவுல் அப்போஸ்தலன் யார்? மனுஷன் தானே, வானத்திலிருந்து இறங்கினாரு, மனுஷன் தான். அவர் சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் எல்லா காரியங்களிலும் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு வந்தேன். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் மனசாட்சியின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். மனசாட்சியை புறக்கணித்து விட்டு ஆவியானவரால் நடத்தப்பட முடியாது. அது ஆவியானவருடைய கருவி, அது ஆவியானவர் உபயோகப்படுத்துகிறார். அந்த மனசாட்சி அப்படி வைத்திருக்கிறார். சரீரத்தில் வலியை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, வலியை உணரக்கூடிய ஆற்றல் எப்படி தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல ஆவிக்குள்ளாக மனசாட்சி என்கிற வலியை வைத்திருக்கிறார். பாவம் செய்யும் போது அது வலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வலிக்கிறதுனால. வலிச்சாதானே நமக்கு தெரியும் பாவம் செய்துட்டோம்னு. நம்ம தவறான வழியில போகும்போது அது உணர்த்தும். உணர்த்தினாதானே தெரியும் நம்ம தப்பா போகிறோம் என்று. சரியான வழியில போகும்போது அது ஆறுதல் அடையும், அது நிம்மதியாக இருக்கும். அப்பதான் தெரியும் நமக்கு, சரி பரவாயில்லை. இந்த மனசாட்சியை வைத்து ஆண்டவர் நடத்துகிறார். சிலர் சொல்லலாம், ஏன் மனசாட்சி மனசாட்சின்னு சொல்றீங்களே, என் மனசாட்சியை எப்படி நம்புறது? மனசாட்சியை நம்ப முடியுமா? இது துர்மனசாட்சியா இருந்தா என்ன பண்றது? துர்மனசாட்சியா தான் நம்ப முடியாது கண்டிப்பா. துர்மனசாட்சி யாருக்கு இருக்குது? ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்குது துர்மனசாட்சி. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அன்றைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவிசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் நடத்துவார்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மனசாட்சியின் மூலமா. கிடையாது. ரட்சிக்கப்படாத மனுஷன் தன்னுடைய மனசாட்சியை நம்ப முடியாது. அது துர்மனசாட்சி. அது கொலை பண்ணா கூட அது ஆற்றிக்கும் அதை தன்னை. அந்த மாதிரி மனசாட்சி. ரட்சிக்கப்படாத மனுஷன் தன்னுடைய மனசாட்சியை நம்ப முடியாதுதான். பலவீனமான மனசாட்சி உள்ளவனும் மனசாட்சியை சரியாக நம்ப முடியாது. சில நேரத்தில் தப்பா காண்பிக்கும், இல்லைங்களா? விளங்கினா ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத மனுஷன் மனசாட்சியை நம்ப முடியாது, ஏன்னா அது துர்மனசாட்சி. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சரியா போதிக்கப்படவில்லைன்னா அவனுக்கு பலவீனமான மனசாட்சி இருக்கும். அப்ப ஆவியானவர் நடத்தும் போது அவனுக்கு தெளிவாக இருக்காது. அநேகருக்கு இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவியானவர் நடத்துறார், ஆவியானவர் உள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்குது என்றார். அப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அவர் தான் அந்த மனசாட்சியில கிரியை செய்கிறாரு.
ஆனால் சரியாக போதிக்கப்படாவிட்டால், சரியான காரியங்களை சத்தியங்களை அறிந்து போதிக்கப்படாவிட்டால் ஆவியானவர் உள்ள கிரியை செய்யறது முடியாது. சரியா கிரியை செய்ய முடியாது. நல்ல கவனிங்க, ஆவியானவரும் வசனமும் ரெண்டும் எப்போ ஒண்ணா வேலை செய்வாங்க. ரெண்டு பேரும் எப்போ ஒத்து போவார்கள். ஒத்து போவார்கள் எப்போ ரெண்டு பேரும். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் இருந்தேன். ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ண போகிறார். அவரை அழைத்திருந்தவர் அறிமுகப்படுத்துகிறார் ஓரல் ராபர்ட்ஸ். ஓரல் ராபர்ட்ஸ் எழுந்து வந்து பிரசங்கம் பண்ண நிற்கிறார். இவர் வந்து நின்ன உடனே அங்க ஒரு அம்மா ஓடு கூச்சல் போட்டு அந்நிய பாஷையில பேசினாங்க. எழுந்து நின்று அடக்க முடியாத அளவுக்கு. ஓரல் ராபர்ட்ஸ் எழுந்து நின்னவர் அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா கூச்சல் போடுது. சரின்னு பேசாம இருந்தார். ஓன்னு அந்நிய பாஷையில கத்திட்டு கொஞ்ச நேரம் பேசாம ஆயிட்டாங்க அந்த அம்மா. திரும்பவும் ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். திரும்பவும் அந்த அம்மா ஒரு ஓன்னு கூச்சல். அங்க இருந்துட்டு திரும்பவும் கூச்சல். திரும்பவும் நிறுத்தினாரு. காத்திருந்தாரு. பேசி அடங்கின பிறகு திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் கூச்சல் போடுது. அப்ப பிடிச்சிக்கிட்டாரு. அம்மா கவனிங்க. அங்க இருக்கிற ஆளுங்க அந்த அம்மா உலுக்கி இலுக்கி ஆட்டி நிக்க வச்சு கவனிக்க வச்சாங்க. ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். என்னை இங்க பிரசங்கம் பண்ண அனுப்பிச்சிருக்கிறார். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ண போறேன். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு உங்களை எனக்கு எதிராக கிளப்பி விடுறாரா? நான் பிரசங்கம் பண்ண விடாம அப்படின்னு கேட்டார். ஒண்ணு நீங்க பேசணும், இல்ல நான் பேசணும். என்ன பண்ண போறீங்க? என்ன நீங்க பேசுறதுன்னா கரெக்டா பேசுங்க. ஏதாவது எல்லாருக்கும் பிரயோஜனமான காரியத்தை பேசுங்க. இல்ல பேசாம உட்காருங்க. ஏன்னா நான் பேச போறேன். ஏன்னா ஆவியானவர் என் மூலமா பேசுகிறார் என்றார். நிறைய ஒழுங்கினங்கள் இப்படி நடைபெறுகிறது. என்னன்னு கேட்டா ஆவியானவர் அப்படி நடத்தினார் என்றுவாங்க. ஆவியானவர் வசனத்தின்படி தான் நடத்துறார். வசனத்துக்கு ஒத்துதான் எப்போ நடத்துவார். வசனத்துக்கு ஒவ்வாத விதத்தில் நடத்த மாட்டார். ஆகையால் தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். அது வசனத்தோடு ஒத்து போனாதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆவியானவர் வசனமும் ஒன்னா இருக்கணும். என்ன ஆகிவிட்டது? 1950ஆம் ஆண்டுகளிலே பெந்தெகோஸ்தே இயக்கமானது வல்லமை பெற்று பெரிதாக கிளம்பி, இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலே கிளம்பி 50ஆம் 60ஆம் வருடங்களிலே மிகவும் பலனடைந்து அது ரொம்ப வேகமாக கிளம்பிற்று. அதுல என்ன முக்கியமாக இருந்தது என்றால் ஆவியானவருடைய அசைவாடுதல். ஒரு இடத்துக்கு போன ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல் இருக்கும். அங்கே தெய்வீக சுகங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆவியானவர் பலத்த விதமாய் கிரியை செய்கிறார். தீர்க்க தரிசனங்கள் இருக்கும், வெளிப்பாடுகள் இருக்கும். இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல். ஆனா அதுல என்ன ஒரே ஒரு சின்ன தப்பாய் போச்சுன்னா, வெறும் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அந்த இயக்கத்தில் அதுதான் தவறு. ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்குது, ஒரு ஜெப வாஞ்சை இருக்குது, ஆத்மா வாஞ்சை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சரியாக போதிக்கப்படாதனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு சரியான முன்னேற்றம், ஒரு சரியான மாறுதல் கிடையாது. அதுதான் பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் பலவீனமாகிவிட்டது. அதன் பிறகுதான் வசனத்தின் எழுப்புதல் வந்தது. ஆவியை பெற்றவர்கள் வசனத்தின் எழுப்புதலுக்குள்ளானார்கள். அந்த வசனத்தின் எழுப்புதல் என்ன பண்ணுச்சு? ஒரு பேலன்ஸை கொண்டாருது. இப்ப நாம் வசனத்தின் எழுப்புதலுக்குள்ளாக இருக்கிறோம். இப்படி சாஞ்சி கிடந்தது இப்ப நேரம் நிமித்திரம். வெறும் ஆவியானவர் காமிச்சார், ஆவியானவர் சொன்னார், தீர்க்க தரிசனத்தை நம்பின, அதை நம்பின, இதை நம்பினன்றதை விட்டு இப்ப என்ன பண்றோம்? கொஞ்சம் வசனத்தை வச்சு எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறோம். வெறும் ஆவியானவர் இல்ல, ஆவியானவரும் வசனமும் தான் கிரியை செய்கிறார்கள். ரெண்டும் ஒத்து போக வேண்டும். நாம் வாயை திறந்து பேசினா வார்த்தை வெளியே வருகிறது, ஆனால் காற்றும் வெளியே வருது. அதே மாதிரிதான் ஆவியானவரும். வசனம் வெளியே வரும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். பெந்தெகோஸ்துல இதை விளங்காம இருந்தது எத்தனையோ வருஷமா. ஆவியானவர் கிரியை செய்தாரா இல்லையான்னு கேட்டா, அங்க எத்தனை பேர் ஆடினாங்க, எத்தனை பேர் விழுந்தாங்க, எத்தனை பேர் வேர்த்து விறுவிறுத்தாங்க, எவ்வளவு கூச்சல் இருந்தது, அதை வைத்துதான் ஆவியானவர் அசைவாடினாரா இல்லையா என்று சொல்லுவார்கள். என்ன ஒருத்தர் கேட்டார், என்னங்க ஆவியானவருடைய அசைவாடுதல இருக்கிற மாதிரி தெரியலையே என்ன, எப்படி அசைவாடணும்ன்றீங்க? என்ன மேல வந்து ஏதாவது தொங்கிக்கிட்டு எப்படி இப்படி அசைவாடணுமா? என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆவியானவர் அசைவாடணும்? நான் ஆவியானவர் எப்படி அசைவாடுகிறார்? வார்த்தையின் மூலமாக. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லும் போது ஆவியானவருடைய அசைவாடுதல் உள்ளங்களிலே ஏற்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு செல்லுகிறார். உள்ளத்திலே ஒரு மாறுதலை ஏற்படுத்துகிறார். உள்ளத்திலே காரியங்களை சீர்படுத்துகிறார். ஆவியானவர் காற்றை போல வீச தொடங்குகிறார். மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுகிறார். வசனத்தை கொடுத்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார்.
ஆவியானவர் தான் அதை செய்கிறார். சரியாக போதிக்கப்படாதவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட முடியாது. ஏனென்றால் அவருடைய மனசாட்சி சரியா வேலை செய்யாது, சரியா காண்பிக்காது, சரியா வழி நடத்தாது. அந்த மனசாட்சியை நம்பி சரியான கைடா அதை நம்பி பின்பற்ற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு மனசாட்சி குழப்பத்தில் இருக்குது. மனசாட்சி சரியா போதிக்கப்படாத காரணத்தினால் மனசாட்சி குழப்பத்தில் இருக்கிறது. சரியா ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் மனசாட்சியை நாம் சீர்படுத்த வேண்டும். எப்படி சீர்படுத்துறது? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து தியானித்து அதன் போதனைகளை கேட்டு அதிலே வளர வேண்டும். வளர 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 மனசாட்சி ஸ்திரப்படுகிறது. அது நல்ல அலாம் கிளாக் மாதிரி வேலை செய்யுது. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய மனசாட்சி தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க சீர்பட்டு வருகிறது. ஒரு நல்ல கருவியாக ஆவியானவருடைய கையிலே அது பயன்படும். என்னை வழிநடத்துவதற்கு ஆவியானவர் என்னுடைய மனசாட்சியை உபயோகப்படுத்த முடியும். நல்ல மனசாட்சியை உடையவனாக நான் இருப்பேன். அது ஒரு கோலா இருக்கணும், பர்சனல் கோல். நல்ல மனசாட்சியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி அநியாயமா பேசுறோம், பேசின உடனே உள்ள ஒரு பாதிப்பு இருக்குது. சிலர்லாம் அந்த ஸ்டேஜை கடந்துட்டாங்க. இப்ப என்ன வேணா பேசுவாங்க, உள்ள ஒன்றும் காமிக்காது. அதெல்லாம் விடணும். அதெல்லாம் விட்டுட்டு சொன்ன உடனே ஐயோ அப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன பாதிப்பு இருக்கணும் உள்ள. உடனே அதை குறித்து ஒரு அறிக்கை இருக்கணும். உடனே அதை குறித்து ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். உடனே அதை சரிப்படுத்துகிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி வைத்து பாருங்கள். அப்புறம் ஆவியானவருடைய கையில் அந்த மனசாட்சி எப்படி பயன்படுதுன்னு பாருங்க. நீங்க போய்கொண்டே இருப்பீர்கள். தவறான வழியில போகும்போது ஆவியானவர் சொல்வார், இல்ல அது போகாத, தப்புன்னு சொல்வார். கிளீனா மனசாட்சி உள்ள இருந்து பேசும். சரியான வழியில போகும்போதும் ஆண்டவர் சாட்சிடுவார். உள்ள பவுல் சாட்சிட்டா மாதிரி என்னுடைய மனசாட்சி உள்ள சாட்சி இருக்குது. என்ன சாட்சி இடுகிறது? தப்பு நான் சாட்சி இடுகிறது கிடையாது, எனக்கு நல்ல சுத்தமா இருக்குதுன்னு சாட்சி இடுகிறது என்று சொல்லுகிறார். அது சாட்சியிடும், நீ போகிற வழி சரிதான், இப்படியே போ, இதை செய் என்று மனசாட்சி நமக்கு சாட்சியிடும். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? முதலாவது உள்ளே இருக்கிற ஆவிக்குள்ளாக இருக்கிற சாட்சி. அதுதான் ரொம்ப சாதாரணமா கர்த்தர் கொடுக்கிறது. எப்பவுமே அப்படிதான் நடத்துறாரு. இரண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் கைடன்ஸ். கொஞ்சம் ஒரு அதை விட ஒரு ஸ்டெப் அதிகம். அது மனசாட்சியின் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்துவது.